நம்ம ரூட் கேட் சேனல்ல இப்போ எந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா மார்கன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். திரைப்படத்தை பார்க்கும்போது மார்கன் திரைப்படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காந்துட்டே இருந்தேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. விஜயானி சார் ஏஜிடிபியாக நியமிக்கிறதும், சமுத்திரகாணி சாரும் வந்து அவருடைய கச்சிதமான நடிப்பு கொடுக்கறதும், ரீடா மேடம் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதும், இவங்கெல்லாம் அவங்க நடிப்பில் கொஞ்சம் பக்கபலமாகவே இருந்திருக்கிறாங்க. இந்த நடிப்புலையும் மகாநதி அவர் ஏட்டையாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலைக்கான பிரச்சனைகள் என்ன, அந்த கொலை எப்படி நடந்தது, யார் மூலமா நடந்ததுன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் விஜய் சார் வராரு. அப்போ கையில் எடுக்கும்போது விஜய் சார் கையில் எடுக்கும்போது இவர் தான் வந்து இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ண போறாரு. தொடர் கொலையால ஒரு மர்மம் நீடிக்குது. இது யார் கொண்டாங்க, இப்படி கொண்டாங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றது. அவங்க மகளே வந்து ஒரு சில அதாவது அவங்க தங்கச்சியே கொண்டுருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதை காட்டிடுறாங்க. அப்புறம் வந்து அஜய் திஷனுக்கான என்ன கொடுக்கப்பட்ட ஒரு என்ன வேணாக்க, அவரு சின்ன வயசுல 2 வயசுலேயே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிக்கும் போது அதாவது கடுஞ்செத்தன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா வந்து ஒரு நாடி குறி சொல்றவர். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு சக்தி கிடைச்சிருது. ஆனா இவரு அந்த திவிஷா என்பவங்க வந்து அஜய் திஷனை வந்து பிரேக்கப் பண்ணிடுறாங்க ஒரு கடத்துல பார்த்தாக்கா. ஆனா ப்ரொபோஸ் பண்றது பார்த்தா தீபிக்ஷா தான். அதனுடைய இதுவால இவர் வந்து என்ன ஆச்சுனாக்கா, என்ன சொல்றது, ஒரு சைக்கோத்தனமா ஆயிடுறாரு. அது மக்கள் அளவுல பார்க்கும்போது இவர் தான் வந்து உண்மையான கொலையாளின்னு நினைக்கிறாங்க. அதை நம்ப வைக்க பாக்குறாங்க லியோ ஜான்பால். எந்த இடத்துலயும் வந்து கொஞ்சம் நம்ப வைக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் பிசுறு தட்டுடுது. அங்கங்க கொஞ்சம் வலுப்படுத்திருக்கலாம், கதையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம் லியோ ஜான்பால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அங்க கோட்டை விட்டுட்டாரு. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது விஜயாண்டனி சாரு அவருடைய இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு தான் இருக்காரு தவிர இன்னும் வந்து 2 பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ இவர் எதுக்கு வந்து விஜயாண்டனி சாரும் கண்டுபிடிச்சிடறாரு, அதே போல வந்து அஜய் கிஷனும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிக்கும் போது கொலைகார யாருன்னு கண்டுபிடிக்கும் போது தெரியுது ஒரு நர்ஸ். அந்த நர்ஸுக்கு வந்து A to Z வரைக்கும் மெடிக்கல் லெவல் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தும் போது பிளாக் ஆயிடுறாங்க. அவங்க வந்து பாய்சன் இதில் ஆயிடுறாங்க. அந்த பெண்ணுடைய நிறத்தால ஒரு மாடலிங் துறையில காலை வைக்கும்போது அவன் ஃபர்ஸ்ட் வேணாம் தான் சொல்றான். ஆனா இன்புட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாடலிங் துறையில கொண்டு வராங்க. அப்புறம் நீ பிசி சிந்துல ப்ராஜெக்ட்ல நீங்க பண்றீங்க இந்த மூவில அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு முதல்ல அவங்க ஒத்துக்காத தகுந்த மாதிரி இருந்தாலும் ரெண்டாவது வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, சரி நான் நடிக்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்காக வந்து ஒரு எஃபோர்ட் போடுறாங்க. போட்டது உடனே அவங்களுக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து கச்சிதமா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கு அந்தந்த இடத்துல. கதையை இன்னும் வேற மாதிரி யோசிச்சிருக்கலாம், வேற மாதிரி வெளிப்படுத்தி இருக்கலாம், திரைக்கதையை இன்னும் சீரமைச்சிருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கதையில நிறத்தால ஒருத்தவங்க அவமானப்படுத்தி அது எந்த அளவுக்கு வந்து அந்த கொலை வந்து தூண்டுறத இந்த கதையுடைய ஒன்லைன் பாத்தீங்கன்னா மார்க்கமாவே போயிட்டு இருந்தது. இந்த படத்தை கழுவி ஊத்தலாமா இல்ல கழுவாம ஊத்தலாமான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அது ஆடியன்ஸுக்காக தான் இருக்கு. நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த கோர்வைத்தானம் செகண்ட் ஹாஃப்ல இல்லவே இல்லை. முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா காட்டுறாங்க, அப்படியே ஒரு த்ரில்லிங்க காட்டுறாங்க, அப்படியே விஜய் ஆண்டனி டப்புன்னு எடுத்து ஷூட் பண்றாரு கொலைகாரியை கண்டுபிடிச்ச உடனே படம் முடிஞ்சிருது. ஸோ ஒரு த்ரில்லிங் இருக்கு, ஆனா ரொம்ப அது அட்டாச்சா ஒரு டச் ஆகலை. பொதுவாகவே இன்னும் வலுப்படுத்தி இருக்கலாம் திரைக்கதையை, இன்னும் மெருகூட்டி இருக்கலாம். மார்க்கமாக தான் போகிறார் தவிர கதையில் கோட்டை விட்டுட்டாங்க. அதாவது கருத்துக்களையும் இந்த சொசைட்டிக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கலாமே. இப்படி அதாவது நான் என்ன சொல்றது, செத்து போன ஆயா மாதிரி இழுவ மாதிரி இழுத்து அது கடைசியில் தான் அவங்கள வந்து சுடணுமா? எல்லாரும் ஒரே ஃபார்முலா எடுத்தா இந்த தமிழ் சினிமா என்ன ஆகுது? ராட்சசன் பார்த்தீங்கன்னா போர் தொழில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாக்கா நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொண்ணவனை காட்டவே மாட்டாங்க. அதாவது அந்த சீரியல் கில்லரை காட்டவே மாட்டாங்க.
எல்லாம் ஒரே பேட்டர்ன் தான். ராட்சசன்ல இருந்து போத்தோல இருந்து விசில இருந்து இதோ இப்ப 11 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப்ல காட்டவே மாட்டாங்க. கிளைமேக்ஸ் தான் காட்டுவாங்க. அப்போ ஒரு த்ரில்லிங் கொண்டு போறது மக்கள் அளவுல ஏற்கனவே ஒரு திரைப்படத்தை பார்த்த மாதிரியாகவும், ஏற்கனவே ஒரு செயலை கொண்டு வரதாகவும் தான் இந்த படைத்த இந்த இந்த படைப்பை வந்து பார்க்குற ஒரு விதமா இருக்குது. ஒருவேளை நல்ல த்ரில்லிங் ஃபர்ஸ்ட்ல ஒரு த்ரில்லிங் கொடுத்துருக்கலாம், அப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு த்ரில்லிங் கொடுத்துருக்கலாம். இப்போ இவரை யூஸ் பண்ணியிருக்கலாம் எப்படின்னா, அஜய் திஷனை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுடைய அந்த ஏமாத்திட்டு போனாங்க இல்லையா, அது அப்படியே இந்த அவ ஏமாத்திட்டு போனதை அப்படியே விட்டுடுறாரு. அவங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தாக்கா மாடலிங் துறை போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒரு கதை போயிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கதை போயிட்டு இருக்குது. இன்னும் மெருகூட்டி இருக்கலாம் இந்த கதையை, திரைக்கதையை. மார்கன் மாஸ்டர் பிளானாக்க பண்ணியிருக்கலாம் இந்த கதையை, இன்னும் மெருகேற்றி இருக்கலாம்.